இன்வால்வ் ஆறாரு, ஏன் இல்லை அது அவருக்கு அது ஏன் இன்வால்வ் ஆகிறான்றது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பட் கவர்னருக்கு இது தேவையில்லாத விஷயம். கவர்னர் ஒரு அரசு நிர்வாகத்திலும் ஒரு மாநில அரசு நிர்வாகத்தில் இருக்க துறைகளையும் ஆய்வு செய்வதற்கான அனுமதி கிடையாது. அவர் அதுக்கான தேவையும் கிடையாது. கண்டிப்பாக அதிகாரிகளும் வரும் காலங்களில் கண்டிப்பாக முதலமைச்சரிடமும் அந்த துறை அமைச்சரிடமும் அனுமதி இல்லாமல் யாரும் கவர்னரிடம் எந்த ஆய்வுகளையும் நடத்தக்கூடாது என்பது கண்டிப்பாக கேட்டுக்கொள்கிறோம். இல்லை, அவருக்கு இது தேவையில்லாத விஷயம். நோக்கம் நமக்கு தேவையில்லை. அவருக்கு என்ன நோக்கத்தை வேண்டாம் இருந்துட்டு போகட்டும். பட் அவருக்கு ஆய்வு செய்வதற்கான அதிகாரம் இல்லை. முதலாவதாக இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இயந்திரத்துக்கும் அரசு செயல்பாடுகளிலும் தலையிடுவதற்கு கவர்னருக்கு அதிகாரம் இல்லை. அவருக்கு ஒரு ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு நபர் அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு ராஜ்பவனில் மட்டும் இருந்தால் நல்லது. மற்றபடி எங்கேயும் தலையிடுவதற்கான அதிகாரம் அவருக்கு கிடையாது. இல்லை, எங்கே வேணாலும் புகார் கொடுக்கட்டும். ஆதாரம் இருந்தால் என்ன வேணாலும் நடவடிக்கை கொடுக்கட்டும். நாங்கள் தான் இல்லைன்னு சொல்லிட்டோமே. எங்களுக்கு தேவையான நம்பர் 120 ஆல்ரெடி இருக்குது. எங்களுடைய கூட்டணி கட்சியோடைய அனைத்து பலத்தோடு இருக்குது. வர்றவர்கள் எதற்காக ரிசைன் பண்ணுறாங்கன்னு தெரியும். நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம். வர்ற எல்லாரும் இந்த அவங்களுடைய தலைமை மீது, அவங்க தலைமை அதிகாரத்தின் மீது, ஸ்டாலின் குடும்பத்தின் மீதும் எடப்பாடி குடும்பத்தின் மீதும் நம்பிக்கை இல்லாமல் எல்லாம் கட்சியை விட்டு வெளியேறாங்க, ரிசைன் பண்ணுறாங்க. இதை நாங்கள் தெளிவாக சொல்லிவிட்டோம். அப்போ நீங்கள் குதிரை பேரம்னு சொன்னால் நாங்கள் எந்த பேரத்திலும் இதுவரை யாரும் இன்வால்வ் ஆனதில்லை. இது வரைக்கும் திமுக சார்ந்த முன்னாள் அமைச்சர்களும் திமுக சார்ந்த ஸ்டாலின் அவர்களும் அவருடைய தலைவர் ஸ்டாலின் அவருடைய மகன் உதயநிதி டைரக்ஷன் பேர் தான் இந்த அனைத்து குதிரை பேரம் நடந்துட்டு இருக்கு. அதற்கான ஆதாரத்துடன் இன்று பலர் கைது செய்யப்பட்டு வர்றாங்க. அந்த குதிரை பேரத்தை எங்களுடைய எம்எல்ஏக்களே பர்ச்சேஸ் பண்ணுற வேலையை செய்தது ஸ்டாலினும் அவருடைய டைரக்ஷன் பேரில் செந்தில் பாலாஜி சார்ந்த நபர்கள் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கார்கள். இன்னும் பலர் அதுமான வேலைகளை செஞ்சுட்டு வராங்க. இதை தான் நாங்கள் அன்றைக்கும் சொல்லிருக்கோம், 40 நாட்கள் சொல்லியிருக்கோம். ஒன்னே ஒரு கேள்வி, எந்த தைரியத்தில் ஸ்டாலின் அவர்கள் 30 நாட்கள் தான் இந்த அரசு இருக்கும்னு எந்த தைரியத்தில் சொன்னார்? எந்த தைரியத்தில் சொன்னார்? அதான் நாங்கள் ஒன்று கேட்குறோம். 30 நாட்களில் கடந்த 40 நாள் இப்போ தேர்தல் முடிஞ்சு இந்த அரசு பொறுப்பேற்று 40 நாள் ஆச்சு. இந்த 40 நாளில் எந்த தைரியத்தில் சொல்கிறார் ஸ்டாலின்? என்ன இந்த 40 நாளில் அவர் பயங்கரமான ஒரு மக்களுடைய நன்மதிக்கு பெற்று பெரிய மாபெரும் தலைவர் ஆகிட்டார் ஸ்டாலின். 5 வருஷம் முதல்வராக இருந்து உங்களால் உங்களோட தொகுதியிலே ஜெயிக்க முடியல. அப்போ இந்த 30 நாளில் நீங்கள் மாபெரும் தலைவர் ஆகிட்டீங்களா ஸ்டாலின்? இல்லை, ஒன்றும் பண்ணல. நான் 5 வருஷமாக இருந்த உங்கள் மேலோட நன்மதிப்பு தான் உங்களுடைய குளத்தூர் தொகுதியிலே மக்கள் காட்டிட்டாங்க. அப்போ இந்த 30 நாளில் இந்த அரசு கவிழும்னு நீங்கள் எப்படி சொன்னீங்க? எந்த தைரியத்தை சொன்னீங்க? பர்ச்சேஸ் பண்ணுற கெப்பாசிட்டி வச்சு தானே சொன்னீங்க. நீங்கள் எங்களுடைய எம்எல்ஏக்களே நாங்கள் 40 கோடி 50 கோடி கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணும் தைரியத்தில் தானே சொன்னீங்க. அப்புறம் என்ன தைரியத்தை சொன்னார்? ஸ்டாலினுக்குன்னு ஒரு ஆளுமை இந்த 30 நாளில் புதுசாக வந்துருச்சா? இல்லை மாபெரும் தலைவர் ஆகிட்டாரா? அவர் சொன்னதற்கான அர்த்தம் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம், நாங்கள் 40 கோடி 50 கோடிக்கு பேரம் பேசிகிட்டு இருக்கோன்றதை மனதில் வைத்து அந்த தைரியத்தில் மட்டும்தான் ஸ்டாலின் சொன்னார். அது கண்டிப்பாக நடைபெறாது. எங்கள் எம்எல்ஏ யாரையும் கிட்ட கூட நெருங்க முடியாது. நெருங்கினால் இப்போ என்ன மாதிரியான ஒருத்தர் ஆதாரபூர்வமாக மாட்டினாங்களோ அதே மாதிரி எல்லாரும் மாட்டுவார்கள். அதில் எந்த மாற்று திரும்பவும் சொல்கிறோம், நாங்கள் எந்த குதிரை பேரத்தில் ஈடுபடவும் மாட்டோம். அதற்கான தேவையும் இல்லை. இன்னைக்கு விட்டாலும் நாங்கள் தேர்தலை சந்திப்போம். மக்கள் 100% எங்களோடு இருக்காங்க. இன்னைக்கு விட்டாலும் நாங்கள் தேர்தலை சந்திப்போம். ஆனால் ஸ்டாலினும் எடப்பாடியும் தான் குறுக்கு வழியில் இன்னைக்கு ஆட்சியை கைப்பற்ற நினைக்கிறாங்க. அது ஒரு காலத்தில் நடக்காது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். மீ டூ லவ் யூ. थैंक यू. அவர்கான மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.